தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். வருகின்ற ஜூன் 22 மதுரையில் மிகப்பெரிய அளவில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதை நடத்துவது இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த பல நிர்வாகிகள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டு அந்த மாநாட்டை பற்றி பல பதில்களை பெறுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ எதுக்கு முருக பக்தர்கள் மாநாடு? முருகர் வழிபாட்டுக்கு காலம் நேரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்போ வேணால் முருகரை வழிபடலாம். இப்போ மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கக்கூடிய முருகருடைய கோவில்களுக்கு எதிராக முருகனுடைய பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், இது மாதிரி இதையெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரி, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை. ஆகையினால இந்த சமயத்தில் முருக பக்தர்கள் ஒன்றா சேரணும், ஒன்றா சேர்ந்து போராடணும், எதிர்த்து அடிக்கணும், அதெல்லாம் இல்லை. ஒன்றா சேர்ந்து முருகப்பெருமானை வணங்க போகிறோம். 5 லட்சம் பேர் ஒன்றா சேர போகிறோம். ஒரு 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். இதே தமிழ்நாட்டில் கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக, ஆபாசமாக, அருவருக்க முறையில் ஒரு தொலைக்காட்சியில், அதாவது ஒரு யூடியூபர் அவன் போட்டு கேவலப்படுத்தினான். நாம் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்தோம், போராட்டம் நடத்தணும். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. எஃப்ஐஆர் போட்டுச்சு, ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. அந்த யார் அதை போட்டானோ, யார் கேவலப்படுத்தானோ அவனுக்கு முதல்வர் கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறார், விருது கொடுக்குறார். ஆகையினால இந்த அரசாங்கம் முருகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசாங்கம் இது. அதனால முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து முருகனுக்கு முன்னாடி முறையிடுவதற்காக அன்னைக்கு முருக பக்தர் மாநாடு இப்போ நடத்தும். 5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர். அது இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் கூட்டக்கூடிய மாநாட்டுக்கே அந்த எண்ணிக்கையில் வரல மக்கள். அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி பெருவாரியாக மக்கள் நம்பக்கூடியது ஒரு சின்ன அமைப்பு அப்படின்னு தான். அந்த சின்ன அமைப்புனால 5 லட்சம் பேரை கூட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது அமைப்பை தாண்டி முருக பக்தர்களை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. அதனால் கந்தனுண்டு கவலை இல்லைன்னு சொல்லி முருகப்பெருமானை நம்பி நாம் இந்த வேலையில் இறங்கியிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் தொலைபேசி வாயிலாக இந்த மாதிரி அற்புதமான நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு உண்மையிலேயே முருகனுக்கு திருப்பரங்குன்றம் உட்பட முருகனுக்கு இங்கே இழிவு நடத்துகிறாங்க, ஆனால் நானும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏராளமான தொலைபேசி வாயிலாக இன்றைக்கு வந்துட்டுருக்கு. 5 லட்சம் தாண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணிக்கை. ஏன்னா முருகனுடைய பெயரை சொன்னதுக்கப்புறம் அது எப்போவுமே வெற்றியாக இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. ஆன்மீக நிகழ்ச்சின்றதுனால, இது அருள் நிகழ்ச்சின்றதுனால முருகன் கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். இங்கே இது பக்தியான தமிழ்நாடு, ஆன்மீக தமிழ்நாடு, ஆழ்வார்கள் தமிழ்நாடு. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கேருந்து அதிகமான முருக பக்தர்கள் வருவாங்க. ஸோ அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஒரு சின்ன அமைப்பு, இந்து முன்னணி ஒரு சின்ன அமைப்பு. இந்த அமைப்பு கூப்பிட்டு இவ்வளோ பேர் 5 லட்சம் பேர் கூப்பிட முடியுமா? இதே மாதிரி தான் சென்னிமலை சமயத்தில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா இந்து முன்னணி கூப்பிட்டா என்ன ஒரு 1000 பேர் வருவாங்களா? அப்படிலாம் இருந்தது. கோவில அந்த சென்னிமலை முருகன் கோவிலே கல்வாரி அப்படி மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துச்சு. அப்போ இந்து முன்னணி தான் முயற்சி பண்ணும். அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட அந்த மாநாட்டுக்கு, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு 30,000க்கும் அதிகமான பேர் கலந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு அமைப்பும் குரல் கொடுக்கல. இந்து முன்னணி சார்பா நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்காங்க. அவங்களால முடியல, அவங்களால முடியாம தான் இந்து முன்னணி கிட்ட வந்ததே. நாங்க தான் இந்து முன்னணி தான் போய் போராடி வெற்றி கண்டதே. அதே மாதிரி இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சங்கிகள் தான் நடத்துகிற மாநாடு, இது பொதுமக்கள் முருக பக்தர்கள்லாம் போக மாட்டாங்க, சங்கிகள் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் சார். சங்கிகள்னா யார்? இவங்க ஒரு முருக பக்தர்கள் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க முருகன் பேரில். யார் வந்தாங்க? அதில் வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பணம் கொடுத்து அவங்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து வந்தவங்க தான். அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டிலேருந்து எவ்வளோ ஒரு அந்த சாராய பாட்டில், இந்த மாதிரி பாட்டில்லாம் எடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது அப்படி இல்லை. இது நடத்துறது இந்து முன்னணி சார்பாக எங்களோட சொந்த பணத்தை போட்டு, எங்களோட உழைப்பை போட்டு, நாங்கள் செய்கிற வேலைக்கு லீவு போட்டு நாங்கள் எங்களோட முழு மனதாக கலந்துக்க போகிறோம். காசு கொடுத்து வந்த கூட்டம் இது, தானா சேர்ற கூட்டம். சேகர் பாபுக்கு பீதி ஆயிருக்கு. நாம் மொக்க வாங்கிட போகிறோமோ, நாம் ஒரு மாநாடு நடத்தணும், ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு பல பேரை வர வச்சோம். சட்டமன்றத்தில் அது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. இது திராவிட ஆட்சின்னு போய் இப்போ ஆன்மீக ஆட்சியாக மாறிடுச்சு. இன்னைக்கு இந்து முன்னணி எடுத்திருக்க ஒரு சின்ன தீப்பொறி 5 லட்சம் பேர் சேர்ந்த முருக பக்தர்கள் சங்கிகள் மாநாடு அப்படின்றாரு. சார், இது
ஹிந்து சமுதாய மக்களை இணைக்கக்கூடிய மாநாடு, முருக பக்தர்களை இணைக்கக்கூடிய மாநாடு. இவர் ஏதோ பொன்முடியவோ நேருவையோ அல்லது உதயநிதியோ ஸ்டாலினை வச்சுக்கிட்டு இதுதான் ஆன்மீக மாநாடு, உடனே சொல்கிறார் திருச்செந்தூரில் முதலமைச்சர் உத்தரவு கொடுத்தா இதை விட பெரிய மாநாடு நடத்துனேன், அதில் எவ்வளோ காசு வாங்கினாங்க, எவ்வளோ நன்கொடை வாங்கினாங்க, எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம். இன்னொன்றும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தமாக ஒரு தெய்வ பக்தி இல்லாத தேசபக்தி இல்லாதவர்கள் வந்து ஒரு முருகர் மாநாடு நடத்துறதுக்கும் எல்லா விதமான முருகர் பக்தர்களும் சேர்ந்து இந்து முன்னணி அமைப்போடு சேர்ந்து நடத்துகிற ஒரு முருக பக்தர் மாநாட்டுக்கும் நிறைய வித்தியாசம். அரோகரான்னு சொல்ல வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சர் அல்லேலூயான்னு சொன்னார். நான் வந்து உண்மையில் ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னு சொன்னவர். யாரெல்லாம் அந்த மாநாடுக்கு வந்தாங்க நீங்கள் நம்ம சொல்கிறது பாருங்க, யாரெல்லாம் அந்த மாநாடுக்கு வந்தவங்கெல்லாம் இப்படிப்பட்ட அவங்க தான். இன்னொருத்தர் ஆன்மீக பேச்சாளர்னு வாய் வியாபாரி, வாயை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து பேசுகிறார். இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே ஒருத்தர் அதில் அதே மாநாட்டில் ஒருத்தர் பேசுகிறார் முருகன் கடவுளே கிடையாதுங்கன்னு. முருக பக்தர் மாநாடு, அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு, ஆனால் முருகன் கடவுளே கிடையாதுன்னு ஒருத்தர் பேசுகிறார். அதே மாநாட்டில் தான் பேசுகிறார். நல்ல வேளை திமுக உடன்பிறப்புன்னு சொல்லி அது நல்ல விஷயம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட மாநாடு நடத்திட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு நடத்திட்டோம். உண்மையில் சேகர் பாபு வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாம் இந்த மாநாடு ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்து இது முழுமையான ஒரு ஆன்மீக மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லா அரசியல் கட்சி, இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து எல்லாரையும் தமிழர்களாக ஒன்று சேர்க்கணும். தமிழ் கடவுள் முருகனை வழிபடக்கூடிய அத்தனை பேரையும் அங்கே கொண்டு வந்து ஒன்றா சேர்க்கணும். ஒரு பெரிய ரெக்கார்டு, உலகத்தில் இது வரைக்கும் நடக்காத ஒரு ரெக்கார்டை அந்த இடத்துல நடத்தணும். 5 லட்சம் பேரை வச்சு ஒரு கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேரும் சொல்ல வைக்கணும். இது வந்து தமிழர்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ நீங்க நடத்துற மாநாடு சண்டையை மூட்டி விடுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்த மத ரீதியாக பிளவுபடுத்தல, மத ரீதியா எல்லாரையும் ஒன்றுபடுத்த வைக்கிறோம் இந்த மாநாடு. அதான் எப்படி? ஏன்னா நீங்க இப்போ முருக பக்தர்கள் மாநாடுன்னு நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நீங்க வந்து ஒதுக்கி தானே வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆமா, இது இந்துக்கள் மாநாடு, இந்துக்கள் தான் வருவாங்க, பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் வந்து சேர முடியும். முஸ்லீம் மாநாடா முஸ்லீம் வர்றதுக்கு இந்துக்களை ஒன்று கூட்டுறதுக்காக தான். இந்துக்கள் கிட்ட பக்தி இருக்கு, அவர் சொன்ன மாதிரி பக்தி இருக்கு, ஆனால் சக்தி இல்லை. இந்த சக்தியை அவன் வெளிப்பட வைக்கணும். எங்களுக்கு மக்கள்கிட்ட இந்த சக்தியை கொண்டு வரணும். இப்போ ஏன்னா முருகர் தான் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே முருகர் தான். இப்போ இது முழுக்க முருகரே கூட செயல்படுத்தலாம் இந்த ஒரு நிகழ்ச்சியை. அவருடைய ஒரு அருள் கூட இருக்கலாம். இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்துல நடக்கணும்னுட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு நாள் நிகழ்ச்சி, அந்த இந்துக்கள் அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை பார்த்தாலே நாங்கள் 5 லட்சம் பேர் அந்த இடத்துல எதிர்பார்க்கல, 1 கோடி ஜனத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்துக்களை வந்து ஒன்றிணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹிந்து மத வெறியை தானே வந்து அவங்களுக்கு ஏற்றி விட போறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் இல்லையே சார். இப்போ அதே மதுரை அதே திருப்பரங்குன்றத்தில் யார் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட பார்த்தது? நம்ம என்னைக்குனா ஒரு மசூதி உள்ள நாங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம், நம்ம எதனா ஒரு இந்துக்கள் யாராக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காங்களா, ஒருத்தர் தப்பாக நடந்திருக்காங்களா? அதே நம்மளுடைய 6 படையில் முதல் படையான திருப்பரங்குன்ற மலையில் போயிட்டு நான் கறி சாப்பிடுவேன், என்ன யார் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நவாஸ்கனி எம்பி போய் கறி சாப்பிட்றாரு, ஒரு பிரியாணியை சாப்பிட்றாரு, பகீர்காமா சாப்பிட்றாரு. இந்துக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம முதலமைச்சருமே ஒரு ஹிந்து தான், அவருக்கு அழைப்பிதழ் கொடுத்தீங்களா? எல்லா அரசியல் கட்சி, இதில் அரசியல் கட்சி ரீதியாக பாகுபாடு இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமா நேராக பார்த்து அவங்கள அழைப்பிதழ் கொடுக்கறதுக்கான முயற்சி பல பேருக்கு அப்படி கொடுத்துருக்கோம். முதல்வர்கிட்ட 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் ஒதுக்கித்தாங்க, நாங்கள் நேரடியாக வந்து அழைப்புதல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மெயில் போட்டோம். அவருடைய செயலாளர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனால் எங்களுக்கான நேரம் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுக்கான நேரம் ஒதுக்கி தரப்படலை. அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சின்னு சொன்னால், நம்மளுடைய உண்மை சொரூபத்தை இவங்க உடைச்சி சுக்கு நீராக இந்த பிம்பத்தை உடைச்சி போடுறாங்க. ஆகையினால இந்த மாநாடுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு யாரையோ நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம், பிரதமரை கூட கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் யோகி ஆதித்யநாத்தும் பவன் கல்யாணும் அப்படின்னு 2 பேரில் வந்து போய் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிறீங்க, சீஃப் கெஸ்ட்டாக அவங்க 2 பேரையும் கூப்பிடணும். யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மடாதிபதி. அவர் பிரைம் பாலிட்டிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மடாதிபதி, சன்னியாசி முதல்வராக அந்த ஆட்சியில் இருக்கார். ஆகையினால ஒரு சன்னியாசியை ஒரு துறவியை இந்த மாநாட்டுக்கு அழைக்கின்றோம். இன்னொரு பக்கம் பவன் கல்யாண்
பவன் கல்யாண் இந்த சமீபத்தில் நம்ம நாட்டுக்கு அது பாகிஸ்தான் மீதான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு இராணுவ ரீதியான நடவடிக்கை, அந்த சமயங்கள்லாம் இராணுவம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அறுபடை வீட்டுக்கும் போய் அறுபடையில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன்கிட்டையும் இந்த சூரசம்காரம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தினார். அதே மாதிரி எப்பெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், உதாரணமாக திருப்பதி லட்டா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களில் ரொம்ப கடுமையான கருத்துக்களை, இந்துக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வைக்கக்கூடியவர். ஆகையினால இவங்க 2 பேரையும் அந்த நிகழ்ச்சியை கூப்பிடுறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், எனக்கு வந்து பத்திரிகை அழைப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மதுரையில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட நாங்கள் நேரம் கேட்டு எவ்வளோ நாள் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கல. இப்போ இந்த 2 பேருமே, பவன் கல்யாணா இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத்தா இருக்கட்டும், 2 பேருமே அரசியல்வாதிகள். 2 பேருமே ஒருத்தர் நேரடியாக பாஜக, இன்னொருத்தர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது தமிழகத்தில் பாஜகவினுடைய ஓட்டு பேங்கை வந்து உயர்த்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஹிந்து ஓட் பேங்க் வர்றதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் இது மூலமாக ஒரு இந்து ஓட் பேங்க் வரும் அப்படின்னு சொன்னால் வந்தால் என்ன ஆகட்டும், தப்பு ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இந்துக்களுடைய நலன் காக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டளிங்க. இதுக்கு தொடர்ந்து எங்களோட தாரக மந்திரங்க 1980 இந்து மணி தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்கிறோம், இந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும், இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அடையாளம் காட்டுவோம், இதுதான் எங்களோட வேலை, அதான் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இதன் மூலமாக இந்து ஓட்டு வங்கி உருவாகுது என்று சொன்னால் அதை வரவேற்க வேண்டியது இந்துக்கள், ஒவ்வொரு உணர்வுள்ள இந்துக்களுடைய கடமை. இந்த ஒட்டுமொத்த மாநாட்டில் மாநாடு அன்னைக்கு 5 லட்சம் பேர் கூடி கந்த சஷ்டி கவசம் பாட போகிறது ஒரு சிறப்பு. இது இல்லாமல் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது? வெறும் மாநாடு தானா, இல்லை மாநாடை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா அதில்? அதாவது அறுபடை வீடு சரியாக இன்னைக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி அந்த இடத்துல அறுபடை வீடை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த அறுபடை திருப்பரங்குன்றம் தொடங்கி திருத்தணி வரை இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுடைய முருகனுடைய 6 கோவில்கள், அது எல்லாத்தையும் அந்த கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு செட்டப் அங்கே இருக்க போகுது. அதே மாதிரி அந்த 6 கோவில்களும் அங்கே பிரதிஷ்டை பண்ணுவோம். 10ஆம் தேதியிலிருந்து மக்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம், போய் தரிசனம் பண்ணலாம், அருள் காட்சி ஆரம்பிக்கும். வேல் கொண்டு போகிறோம். 9ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய இந்த 6 கோவில்கள், இந்த கோவில்கள்லேருந்து வேல், அங்கே பூஜை செய்யப்பட்ட வேல் அந்த இடத்துக்கு போய் 10ஆம் தேதி பிரதிஷ்டை ஆக போகுது. அதனால் அது 10 நாளைக்கு முன்னாடியே, சரியாக 12 நாட்களுக்கு முன்னாடியே அந்த அறுபடை வீடுகளில் மக்கள் தரிசனம் செய்ய முடியும். பிரசாதம் கிடைக்கும், கோவில்களில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், நம்ம சிவனடியார்கள் சொல்கிறோம், அது மாதிரி முருகனடியார்கள், முருகனுடைய பெருமையை பாடியவர்கள், நக்கீரர் தொடங்கி நம்முடைய சென்னையில் இருந்த பாம்பன் சுவாமிகள், அருட்பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார், இது மாதிரி பல பேர், ஔவையார்லேருந்து இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கை குறிப்புகளை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம். அவரோட படத்தோடு சேர்ந்து வாழ்க்கை குறிப்புகள். இது ஒரு பக்கம். இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் மக்கள் வரக்கூடியவர்கள் முழுமையாக முருகனை அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தை தெரிந்து கொள்வதுங்கிறது ஒரு பெரிய கடல். குறைஞ்சபட்சம் அன்னைக்கு வரக்கூடியவர்கள் முருக பக்தராக அங்கே வரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் முருகனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு இங்கே ஆளுங்கட்சியும் சரி, இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி, எல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பகுத்தறிவு மண், இது ஒரு பெரியார் மண், இது திராவிட மண் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்கு RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த பகுத்தறிவு பாதையிலிருந்து மக்களை மூடநம்பிக்கை பாதைக்கு இழுத்து செல்ல போகிறாங்க அப்படின்னு உங்கள் மேலே திராவிட கழகம் குற்றச்சாட்டு வைக்குது. நீங்க சொல்ற மாதிரி பெரியார் மண்ணு தான், இது பெரியார் மண்ணு தான், பெரியார் மண்ணு. இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில் அது பெரியார் மண்ணு தான், பெரியார் மண்ணு நிரூபிக்க போகிறோம். அதை நாம் ஈவே ராமசாமியினுடைய மண்ணுன்னு சொல்கிறோமே, நீங்கள் ஆனால் சட்டமன்றத்தில் ஆன்மீக ஆட்சின்றீங்க, முருகருக்கு நிகராக ஸ்டாலினை புகழ்றீங்களே, நீங்கள் ஒரு முறை கூட அந்த பேரை சொல்ல மாட்டேன்னு சேகர் பாபா நாக்க பிடிக்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு உண்மையிலேயே இது அந்த அந்த பேர் இல்லை. இன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் பார்க்கலாம், இன்னைக்கு வைகாசி நிகழ்ச்சியாக இருக்கலாம், பங்குனி உத்திரமாக இருக்கலாம், இது ஆயிரக்கணக்கான பேர் வடபழனி முருகன் கோவிலுக்கு பந்தல் போட்டு லட்சக்கணக்கான பேர் பங்குனி உத்திரத்துக்கு வந்தாங்க.
ஆனால் மாலை போகிறதுக்கு அவருக்கு எத்தனை பேர் போவான்? அவன் கட்சிக்காரன் தான் போவான். ஆனால் இது பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது, இது ஆன்மீக மண்ணுன்றதை ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கும். இல்லை, அதுதான் இந்த ஆட்சி பண்ணக்கூடியவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் பகுத்தறிவு, ஆனால் வந்து நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க கிடையாது. பாருங்கள், நாங்கள் இவ்வளோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ திருச்செந்தூரில் கூட மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க நடத்துகிறதா இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆன்மீகத்துக்கு ஆதரவான இயக்கம் தான். பகுத்தறிவு ஆன்மீகத்துக்கு எதிரானது கிடையாது. ஆன்மீகத்தோடு ஒன்றி போகிறது, மூட நம்பிக்கையை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற அந்த திருச்செந்தூர் கோவிலில் இப்போ இவங்க பண்ணுற நிகழ்ச்சி கூட இந்து முன்னணி சுட்டி காட்டியது. அதாவது கடலோட அரிப்பு வந்து கோவிலை தாண்டி உள்ள வரைக்கும் வந்தாச்சு. கோவிலினுடைய அழிவு ஆரம்பமாயிருக்கு. இது வரைக்கும் இந்த அறநிலையத்துறை ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி சார்பாக திருச்செந்தூரில் போராட்டம் பண்ண பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அங்கே இது இன்றைக்கி பெரிய போஸ்டர் போட்டு 1,000 கோவில் குடமுழுக்கு பண்ணப்பட்டது, 1,000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னு ஸ்டாலின் போட்டோலாம் போட்டு பெருசாக ஒட்டினாங்க பாருங்க. அப்போல்லாம் கி வீரமணியை பார்த்தீங்களா? ஏன் பெரியார் படம் தானையா போட்டு நம்ம ஒட்டுவோம்? இது என்னையா பார்த்தசாரதி கோவில் போட்டோ போட்டு ஒட்டுறீங்களே, கோவில் போட்டோ போட்டு ஒட்டுறீங்களேன்னு ஒரு முறை கூட கி வீரமணி கேட்கல. இப்போ திரும்ப இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது பெரியார் மண்ணு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கி வீரமணி தூங்கி அவரே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தூங்கி அந்த உடனே ஏதாவது பிரஸ் மீட்ல இது பெரியார் மண்ணுன்னு சொல்லி அவர் மறந்துடக்கூடாது. பயன்படுத்துற வார்த்தை இன்னைக்கு எல்லா இடத்துல ஆன்மீகம் ஆயிடுச்சு. நீங்க சேகர்பாபு சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல ஒரு ஸ்டாண்ட் என்ன தெளிவு, முதல்ல இது திராவிடமா அல்லது ஆன்மீகமா அப்படின்னு முதல்ல தெளிவு பெறணும். இன்றைக்கி துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து எல்லா கோயில்களுக்கும் அப்படியே அவங்க உறவினரோடு சேர்ந்து போகிறாங்க. கி வீரமணி சொல்லலாமே. சேகர் பாபா அவங்க ஒய்ஃபோட மனைவியோட சபரிமலை வரலும் போனார், சொல்லியிருக்கலாமே. நாமெல்லாம் ஏன்பா கோவில் எடுத்து நடத்துகிறோம், நாமெல்லாம் போய் ஏன்பா முருக பக்தருக்கு மாநாடு நீங்கள் நடத்துனீங்க, அதெல்லாம் மடாதிபதிகிட்ட குத்துட்டு ஒதுங்கிடலாமேப்பான்னு சொல்லியிருக்கணும். சொன்ன உடனே பிளாக் பண்ணிவிடும். காசு வர இடத்துல கண்ணுங்கருத்துமாக இருந்துட்டு இப்போ 6 மாதம் முடிஞ்ச உடனே இப்போ கத்துறாரு, திரும்ப அப்புறம் ஏப்ரல் ஒன்று கத்துவார். 5 லட்சம் இந்துக்கள் வந்து ஒரு இடத்துல கூடனா அது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்காதா? அது சமீபத்தில் கும்பமேளா நடந்துச்சுங்க. 63 கோடி பேர் மக்கள் அங்கே வந்தாங்க 48 நாளில். எந்த இஸ்லாமியருக்கு பிரச்சனை வந்துச்சு? அங்கே 20%, 25% முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாநிலம். அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்துக்கள் கோவிலுக்கு போகிறதுனாலையோ இந்துக்கள் வழிபாட்டின் காரணமாகவோ எந்த பிரச்சனையும் என்னைக்கும் எந்த மதத்துக்கும் வந்ததே கிடையாது. இந்துக்களால் வந்ததில்லை. நீங்கள் நேற்றுக்கு பாருங்கள், குடியாத்தம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு 100 ஆண்டுகளாக ரொம்ப பட்டியலின சமுதாயத்து மக்கள் அவங்க வந்து அவங்களுடைய கடவுளுக்கு பன்னியை பலி கொடுக்கக்கூடிய பழக்கம். நேற்றுக்கு திருவிழா நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பன்னியை பலி கொடுப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போய் புகார் கொடுக்குறாங்க. உடனே காவல்துறை ஒரு பெரிய படையோடு வந்து பன்னியெல்லாம் பலி கொடுக்கக்கூடாது, சாமி ஒன்றா கும்பிட்டு போங்க, பன்னியை பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது திருவிழாவை நிறுத்துகிறாங்க. அந்த பலியிடக்கூடிய விஷயத்தை நிறுத்துகிறாங்க. ஏதோ அந்த ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி பலியிட்டு வழிபாடக்கூடிய அந்த பழக்கத்தையே, வழிபாட்டு உரிமையே மறுக்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. இந்த மாதிரி எதாவது இடத்துல, பொது இடத்துல நீ பக்ரீத்து பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்கன்னு நாம் சொல்கிறோம், நீதிமன்றம் சொல்லுது. எதையாவது இந்த காவல்துறையோ தமிழ்நாடு அரசாங்கமோ இது வரைக்கும் செய்திருக்கா? செஞ்சது கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி வேண்டுமென்றே இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களில் இந்த அரசாங்கம், இது இந்து விரோத அரசாங்கம் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது. நீங்கள் முதல்ல சொன்னீங்க இந்த 3000 கோவில் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இந்த 3000 கோவிலில் கும்பாபிஷேகம் யார் நடத்துனது? நீ நடத்துனியா? உன் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து போட்டியா? இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மக்களுடைய வரிப்பணமாக வரக்கூடிய பணத்துலேருந்து எடுத்து கோவில் கும்பாபிஷேகம் நடத்துனியா? நீங்கள் திருச்செந்தூர் 7/7/2025 நாங்கள் பெரிய அளவில் நடத்த போகிறோம்னு சொன்னீங்க. 400 கோடி ரூபாய், இப்படி தான் சொல்கிறார், 400 கோடி ரூபான்னு. 400 கோடி ரூபாய்னு உங்கள் அப்பா விட்டு சொத்தா? யார் வீட்டு பணங்க? அங்கே சிவநாடார் 250 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. அது இல்லாமல் அங்கே கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் பணத்தை கொடுத்தாங்க. அது இல்லாமல் நீ தங்கத்தை எல்லாம் உருக்கி அங்கே வரக்கூடிய வேலு எல்லாத்தையும் ஏலம் விட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏலம் விட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட சிறப்பு தரிசனம் கட்டணும், அந்த கட்டணம், இந்த கட்டணம், முடிவெட்ட கட்டணம், இது மொட்டையடிக்க கட்டணம், காது குத்த கட்டணம், எல்லாத்தையும் கட்டணும்னு சொல்லி பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். இப்படி வச்சிருக்கிற பணத்தை எடுத்து அங்க பண்ண போறீங்க. குடமுழுக்கையே ஸ்பான்சர்ல செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கணக்கு வேற காட்டுவாங்க. ஆமா, அதே திருச்செந்தூர்
கோவிலில் மக்களை ஆட்டு சந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி ஒரு குடிக்க கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்கல. அதை கேட்ட மக்கள்கிட்ட நீலாம் திருப்பதி போனால் நிற்க முடியாது, திருப்பதிலேயே அப்படியே சார் நடக்குது. இல்லை அது அப்படி சொல்ல, இப்போ ரொம்ப ஒருமையில் 4 மணி நேரம் திரும்ப இது 24 மணி நேரம் நிற்பான் திருப்பதியில் அப்படின்னு சொல்லி பக்தர்கள், அதாவது இவரெல்லாம் மரியாதையே கிடையாது. மரியாதை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு மரியாதை கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சேகர் பாபு முதல் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி தானே பேசுகிறாங்க. ஓசின்னு ஒரு பக்கம் பேசுறது, இது மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டு மக்களை பேசக்கூடிய ஒரு நிலை, அதுதான் இந்துக்கள் மீதான ஒரு பெரிய வெறுப்பை, இவர்களுடைய வெறுப்பை அப்பட்டமாக காட்டு. இதில் ஒரு மாநாட்டால் 2 மதத்தின் மத்தியில் பிளவு வரும், பாதிப்பு வரும், அது ஏற்றுக்கவே முடியாது. சரி, எங்களுடைய பக்தி, எங்களுடைய சக்தியை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய இடம் வந்து மதுரை. நாங்கள் பக்தியாக இருக்கோம், எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் கந்த சஷ்டி கோஷம் படிக்க போகிறோம். இதனால் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் பாதிப்பு கிடையாது. திராவிட கழகத்துக்கு மட்டும்தான் பாதிப்பு. 5 லட்சம் பேர் சேர்றேன்னா அதுக்கு பாதிப்பே திராவிட கழகத்துக்கு தான். அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. சும்மா வெளிவேஷம் போடுறாங்க, மக்களுக்காக குடமுழுக்கு பண்ணுறோம், நாங்களும் மாநாடு நடத்துகிறோன்னு வெளிவேஷம் தான் போடுறாங்க. ஆனால் அவங்க இந்துக்களையும், இந்து மதத்தையும், இந்து கடவுளையும் இழிவாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்போ ஆட்சியில் உட்காந்தாங்களோ அப்பத்துலேருந்தே இழிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க எங்கள் இந்து மத கடவுளை. அவங்களுக்கு ஒரு பயமோ, முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கோவிலில் நடந்த இந்து பண்டிகையாவது இருக்கட்டும், இல்லை ஹிந்து நடத்துகிற ஒரு பெரிய விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக இருக்கட்டும், எதெல்லாம் ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா? இதன் மூலமாக எந்த ஒரு முஸ்லீமுக்கோ எந்த ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எல்லாரையும் அரவணைச்சு செய்யணுன்றது தான் எங்களோட விருப்பம். இப்போ இளைஞர்களுக்கு வந்து இந்த மாநாட்டில் அவங்களுடைய பங்களிப்பு நேரமாக தரணும், இல்லை வந்து கொஞ்சம் பெரியவங்க நாங்கள் வந்து காணிக்கையாக எங்களுடைய பங்களிப்பு இதில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு வச்சுருக்கீங்க? அதாவது எல்லா வகையிலையும் எல்லோரும் இந்த மாநாட்டில் ஏதோ ஒரு வகையில் பங்கெடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் உடல் உழைப்பை கொடுக்கலாம், அதுக்கான வாலண்டியர்ஸ் வரலாம். யாரெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் ஆன்மீகம்னு சொன்னால் பல பேருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்கவே தேவையில்லை, ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கு தண்ணி கொடுக்கணும். சில பேர், நிறைய பேர் அவங்களா வாலண்டியராக கேட்குறாங்க, ஐயா என்ன வேணும்னு சொல்லுங்கள், எதாவது பண்ண முடியுமா? நானும் கூட ஒரு அணிலை போல் ஏதாவது சின்னதாக எதாவது பண்ணுறேன், என்னால் லட்சக்கணக்கில் பண்ண முடியாது, ஆனால் நான் சின்னதாக எதாவது பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண விரும்புகிறீங்களோ எல்லாம் தாராளமாக கொடுங்க அப்படின்னு தான் நாமளும் எதிர்பார்க்குறோம். அதில் வரக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அங்கே செலவுகள் ஒரு பெரிய, ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி கிடையாது. நீங்கள் நேற்றுக்கு முந்தின நாள் விஜய் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்ட போகிறாங்க அப்படிலாம் சேர்த்து வச்சில்ல. இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்க மாதிரி ஊழல் பண்ணி சேர்த்து வைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை, நாம் அரசியல்வாதியும் இல்லை. ஆகையினால மக்கள்கிட்டேருந்து நிதி வசூல் பண்ணுறோம், மக்கள் மூலமாகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்போம். அதனால் உங்களால் முடிஞ்சதை தாராளமாக கொடுங்க. அதுக்கான QR கோடு இருக்குது. அந்த QR கோடு மூலமாக எவ்வளோ அனுப்பணுமோ, அது 100ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், என்ன முடியுமோ அத்தனை பேருடைய பங்களிப்பும் இதில் நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த வாலண்டியர்ஸ் சேர்றதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணோம் அந்த மாதிரி நீங்கள் தகவல் தந்தால் கூட நம்ம இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயம் நமக்கு அதுக்கு ஒரு அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த நம்பரும் கொடுக்குறோம். அதையும் கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா யாரை தொடர்பு பண்ணலான்னு, அவங்க எத்தனை நாள் முன்னாடி வர முடியும், என்ன மாதிரி வேலை செய்ய முடியும், அது எல்லாருக்குமான வேலை ஏதோ ஒரு வகையில் அவங்கள கூட அந்த பணியில் ஈடுபடுத்த முடியும். அதுக்கான ஏற்பாடு இருக்குது. ஏன்னா நிறைவு கேள்வியாக 5 லட்சம் பேர் வராங்க, கந்த சஷ்டி கவசம் பாட போகிறாங்க. இதனால் தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் என்ன பயன்? இதனால் வந்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு என்ன கிடைக்க போகுது? நம்முடைய கோவிலை பாதுகாக்கணும். நம்ம கோவில், நம்ம ஊர், நம்ம சாமியை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கணும். இருக்கக்கூடிய கோவிலுடைய வழிபாட்டு முறை, அந்த கோவில் வந்து இன்றைக்கி நிறைய கோவில்கள் ஆட்டையை போட்டு போகிறான், கோவிலை இடிச்சிட்டு போகிறான். எல்லா கோவிலையும் அறங்காவலர் இருக்காங்கன்னா அந்த கீவரமணி குரூப் தான் இருக்குது. நிறைய கோவில்கள் அறங்காவலர் யாருன்னா திமுக காரன் தான். கோவில் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் கோவில் அறங்காவலராக இருந்துக்கிட்டு முதல் மரியாதை எடுத்துட்டு குடும்பத்தோடு போய் சாமி காலாண்டா உட்காந்துக்கிறான். அப்போ இந்த கோவிலுடைய நிலை வந்து இன்றைக்கி வந்து மாற்றப்படுது. அந்த கோவிலை பாதுகாக்கணும். நம்முடைய தர்மம் ஒன்று இருக்குது, நம்முடைய ஹிந்து தர்மம் ஒன்று இருக்குது, நம்முடைய கலாச்சார உடைகள், நம்முடைய வாழ்வியல் முறையில் பின்பற்றக்கூடிய பண்பாடுகள். ரெண்டாவது, இந்த மாநாட்டின் மூலமாக தெய்வீகம் மற்றும் தேசியத்தை நாம் நிலைநிறுத்தணும். இது உன்னுடைய நாடு,
உன்னுடைய தேசம், உன்னுடைய பாரதம் நாம வந்து நிலைநிறுத்தணும். இது உன்னுடைய மதம், உன்னுடைய தர்மம். உன்னுடைய சாமியை ஒருத்தர் திட்டுறா, நீ கேட்கணும்ல. ஏன் சார் என் சாமி திட்டுறீங்க கேட்கணும்ல. அதே மாதிரி நம்முடைய கோவில் இடிக்கிறால கேட்கணும்ல. அப்போ பக்தி உள்ள இந்துக்களை சக்தி உள்ள இந்துக்களாக மாற்ற, கோவிலுக்கும் நீங்க வணங்குற கடவுளுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது முன்னாடி வந்து நிற்கணும், கேட்கணும், குறைந்தபட்சம் கேள்வி எழுப்பணும் அப்படின்ற சக்தியை உருவாக்குறதுக்கான மாநாடு தான் இந்த 5 லட்சம். ஏன்னா இன்னைக்கு மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு கோவிலுக்கு போறாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி மறுநாள் வர்றதுக்குள்ளே இந்த திராவிட அரசாங்கம் அந்த கோவில் எடுத்துடுது. ஆனால் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, ஐயோ என்னடா இங்கே இருந்த கோவிலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோவிலுக்கு போகிறாங்களே தவிர, அந்த கோவில் எத்தனை வருஷம் பழமையான கோவில், அந்த கோவிலை ஏன் இடித்தாங்க, எதற்காக இடித்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன தாக்கம் கூட இல்லை. அதனால் இந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலயமா எல்லாரோட மனதிலையும் கேட்கக்கூடிய சக்தியை உருவாக்கும். பெண்கள் மத்தியில் இந்த மாநாடு பெரிய அளவில் பேசப்படுது. நம்ம பெண்கள் வந்து வீட்டில் வழிபாடு நடத்துறது தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியினால் இந்த 5 வருஷம் பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் சேர்ந்து இன்னைக்கு பெண்கள் மத்தியில் இந்த மாநாட்டுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதாவது அந்த காலத்தில் எங்கள் பாட்டி பூட்டி காலத்துலலாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு தான் சொந்தம் தான் நாங்கள்லாம் கேட்டு வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த குன்றை எனக்கு தான் சொந்தம், நான் தான் குமரனை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல விடக்கூடாது, இது நமக்கு தான் சொந்தம், அதனால் நாங்களும் வரோம் மாநாட்டுக்கு, எங்களோட பங்கு என்னவோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கி நிறைய இடத்துல வேல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடுக்காக ஹைலைட்டாக நிறைய இடத்துல வேல் வழிபாடு போயிட்டுருக்கு. அந்த வேல் வழிபாட்டில் பெண்களோட பங்கு பெரிய அளவில் இருக்குது. ஸோ எல்லாருமே நாங்களும் வரோன்னு தயாராக நிற்கிறாங்க. சென்னிமலை பிரச்சனை என்னைக்கு தொடங்குச்சோ அன்னைக்கு தொடங்கினது தான் வேல் வழிபாடு. இந்த வேல் வழிபாடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு, ரொம்ப விசேஷமாக இருக்குது. எவ்வளோ இந்து பெண்கள் இருக்காங்களோ, எவ்வளோ எல்லாருக்கும் பக்தி இருக்குது. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பக்தி இருக்குது, ஆனால் சக்தி இல்லை. இவர் சொன்ன மாதிரி நல்லா ரொம்ப பக்தியோட ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அரசாங்கம் அந்த கோயிலை இடிச்சிட்டோன்னே ஐயோ இந்த கோயிலை இடிச்சிட்டாங்களேன்ட்டு அடுத்த முருகர் கோயில் போயிடுறாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. ஒரு முருகர் கோயில் இல்லையா, அங்கே ஒரு ஒப்பாரையாவது வைக்கணும், கொஞ்ச நேரமாவது கஷ்டப்படணும், ஒரு கண்ணீர் விடணும் பெண்கள். ஐயோ இந்த இடத்துல கோயில் இல்லையே, எங்கள் கோயில் போயிடுச்சே, பழமையான கோயில் எங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சேன்ற அளவுக்கு அவங்க வருத்தப்படணும். அந்த வருத்தப்பட வைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இந்த வந்து பெரிய மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். வேல் வழிபாடை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். பெண்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு வேல் வழிபாடு. அதன் மூலியமாகவும் நாங்கள் பெண்களை மாநாட்டிற்கு இன்னைக்கு பெண்கள் வெளியில் வந்து நின்றுருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஒன்றியங்கள்லையும் எல்லா பஞ்சாயத்துலேயும் இந்த வேல் பூஜை நடத்திட்டு, ஒவ்வொரு பஞ்சாயத்தில் வேல் பூஜை நடக்கிற இடங்கள்லையும், சென்னை போன்ற இடங்களில் ஒவ்வொரு நகர்கள்லையும் நடத்திட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் நூற்றுக்கணக்கான பெண் தாய்மார்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. வேல் பூஜை மூலமாக இந்த மாநாட்டுக்கு போய் சேரணும்னு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு. முதல்ல சொன்ன மாதிரி இது தானாக சேரக்கூடிய கூட்டமாக மாறுது. ஏதோ அரசியல் கட்சிக்கு மாதிரி பல பேர் ஆரம்பத்தில் வரும்போது கூட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பஸ்ஸெல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவீங்களா அப்படின்னு. இது நம்ம சாமி, நாம் சாமி கும்பிட போகிறோம் ஒரு கோவிலுக்குன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பணத்தை செலவு பண்ணி போவோம். அதே மாதிரி தான் நம்ம பணத்தை நம்ம பாக்கெட்லேருந்து நாம் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் சாமியை தரிசனம் பண்ணணும். அதனால் நீங்கள்லாம் வாங்க, போகிறதுக்கான ஏற்பாடு வழிகாட்டுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் பணம் நீங்கள் உங்களோட சொந்த பணத்தை கொடுத்து தான் வரணும் அப்படி சொல்லி பல தாய்மார்கள் நாங்களும் வரோம்னு கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 2 மாதமாகவே இதுக்காக பணம் சேகரிக்கிறது, அவங்க வீட்டுக்காரர் கொடுக்கறதோ இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த மாநாட்டுக்கு வரதுக்கான முயற்சியில் பெரிய அளவுக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், முருக பக்தர்கள் தயாராக குடும்பத்தோட வரணும். முழுக்க அவங்களோட சொந்த பணம். இந்த மாநாட்டு மூலமாக மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து உலகம் முழுக்க ஒரு கோவில்னு, அதாவது நாடு முழுக்க ஒரு கோவில்னு சொன்னால் தமிழ்நாடு அதோட கருவறை மாதிரி. அத்தனை கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எண்ணிக்கையில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது, பிரம்மாண்டமான ஆலயங்களும் கிடையாது. கிட்டத்தட்ட 78,000 கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 78,000 கோவிலில் 45,000 கோவில்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறையை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 45,000 கோவில்களில் 35,000 கோவில்கள் இடிந்து விழக்கூடிய நிலையில், மோசமான நிலையில் இருக்குது. நம்முடைய முன்னோர்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோவில்கள் இன்னைக்கு இடிந்து காணாமல் போகக்கூடிய பல கோவில் காணாமல் போச்சு. இன்றைக்கும் கூட இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கும், அறநிலைத்துறையினுடைய பட்டியலில் இருக்கும், 6 கால பூஜை திட்டத்துலையும் இருக்கும், ஆனால் கோவில் இருக்காது அந்த இடத்துல.
அந்த மாதிரி பல கோவில்கள் இவங்க பட்டியலில் வச்சுருக்காங்க. ஆனால் இது நிஜமாக நேராக போய் பார்த்தா அந்த இடத்துல கோவில் இங்கேயாங்க, கோவில்லாம் அது பல வருஷம் முன்னாடி போயிடுச்சுங்க. அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கும் கூட மக்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கோவில்கள் காணாமல் போயிட்டுருக்கு. கோவில் சொத்து காணாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துலங்க சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட 15 ஏக்கர் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் போலி பத்திரங்கள் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்க. ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. புகார் கொடுக்குறோம், நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது. வடபழனி வேங்கீஸ்வரர் கோவில் அதுக்கான குளம், அந்த குளத்தை காணோம். 30 வருஷமாக போராட்டம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த இடத்த கோவில் நிலத்தை மீட்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தயாராக இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அத்தனையும் இல்லாமல் செய்வதற்காக, அழிப்பதற்காகவே ஒரு துறை இருக்குன்னா அது இந்து சமய அறநிலைத்துறை. நீங்கள் தமிழ்நாட்டில் இவங்க மே மாதம் 27ஆம் தேதி 21வது வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 67 இந்து கோவில்களை இடித்து தள்ளினாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய கோவில் கனககாளீஸ்வரர் கோவில் ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய 63 சிலையெல்லாம் இருக்குது, எல்லா சிவலிங்கம் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படலை. ராத்திரி 7:30 மணிக்கு வராங்க, நாளைக்கு காலையில் இடிக்க போகிறோன்றாங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு வந்து ஜேசிபி வச்சு அப்படியே சிலையோடு போட்டு ஒடிச்சு நொறுக்கிறாங்க. அங்கேருந்த லைப்ரரி புத்தகம், அதாவது நம்முடைய இந்து மதத்தினுடைய தத்துவங்களை எல்லாம், நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருப்பாவை இதையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதையெல்லாம் மண்ணோட மண்ணாக்கினாங்க. அதை பார்த்த இந்து, ஐயோ நான் வணங்கக்கூடிய கடவுளை சிவபெருமானே, தென்னாட்டின் சிவனேன்னு சொல்லி போற்றக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஆலயம் எங்கள் கண்ணெதிர்க்க உடைச்சி சுக்குநூறாக்கப்படுதுன்னு பார்த்தவெல்லாம் வருத்தப்பட்டான். இவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இந்துக்களுடைய உணர்வுகளை பற்றி கவலையே படலை. நாம் நீதிமன்றத்துக்கு போனோம். பாருங்கள், தமிழ்நாட்டில் 67 கோவில்கள், இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இடம்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. வேற எந்த வழிபாட்டு தலமும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறத இடிக்கவே இல்லை. இந்து கோவில்கள் மட்டும் திட்டமிட்டு இடிக்கப்படுதுன்னு நீதிமன்றத்தை வழக்கு அப்படியே இருக்கு. அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆகையினால இவர்கள் திட்டமிட்டு தமிழகத்தில் இந்து கோவில்களை, தமிழர்களுடைய கலாச்சாரம் வருங்கால சந்ததிக்கு தெரிந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை, இந்துக்களுடைய கலாச்சாரத்தை, நம்முடைய கட்டிடக்கலையை இதெல்லாம் அழிப்பதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பக்தர்களுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய கோவில்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய வருங்கால சந்ததிக்கு இந்து மதத்தை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதையெல்லாம் பக்தர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறவும், முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கவும் வாழ்த்துக்கள். முருகனுக்கு. தமிழ் ஜனம் நேயர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.